ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி மிக்சியில் மாவாட்டி ரொம்பவே புசு புசுன்னு உளுந்த விட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது அதிகமாக எண்ணெயும் குடிக்காது, வடையும் ரொம்ப மெதுவாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும், அதே நேரம் நல்ல புசுன்னு வரும். வாங்க எப்படி அந்த உளுந்த வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு உளுந்து எடுத்து ஒரு 3 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன். மாவு நல்ல புசுன்னு வரணும், அதே நேரம் நல்ல பஞ்சு மாதிரி மாவாட்டி இருக்கணும். அதுக்கு உளுந்தை நீங்கள் குறைஞ்சது 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா தான் மாவாட்டும் போது மாவு நல்லா உப்பி வரும், வடையும் நம்மளுக்கு நல்ல உப்பலாக கிடைக்கும். இது தாங்க மெயின் முக்கியமான டிப்ஸு. அடுத்தடுத்து சின்ன சின்ன டிப்ஸை சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நம்ம மாவு ஆட்டும் போது சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டிக்கோங்க. பெருசில் ஆட்டினீங்கன்னா ரொம்ப டைம் இழுக்கும். நீங்கள் சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு 3-4 தடவை ஆட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும், மாவும் சூடாகாமல் இருக்கும், சீக்கிரமே அரைப்பட்டணும். இதை முதல்ல பல்ஸில் வச்சு ஒரு சுற்றி விட்டுட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா நரன்னு இருக்கும். இது கூட தண்ணி நிறைய சேர்க்காம 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது மாவோட குவான்டிட்டியை பொறுத்து கொஞ்சம் கூட்டையும் குறைச்சும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா தண்ணியோட அளவும் தெரியாது, ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடுவீங்க, சீக்கிரமாகவும் அரைப்படாது, அதனால் மாவு சூடாயிரும். சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது மாவு சட்டுன்னு அரைப்பட்டுடும், சூடாகாது, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும், தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கையில் மாவு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக விழணும். கையில் எடுத்து பார்த்தோன்னா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும், நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது மாதிரி மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது டிப்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சிருக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோட சேர்த்துடலாம். இது கூட முழு மிளகு இருந்ததுன்னா அதை 1-2 உணுக்கிட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்குறதுனால வடை நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், அதே நேரம் தண்ணி ஏதாவது எக்ஸஸாக இருந்ததுனால அப்சர்வ் பண்ணிக்கும். வடையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் வரும், அதுக்காக 2 ஸ்பூன் அளவு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு உப்புலாம் சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு உளுந்து எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 வடை கிட்ட நல்ல புசுன்னு பெரிய வடையாகவே வந்திருந்தது. மாவு பாருங்கள், நான் கிளறும் போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல க்ரீம் மாதிரி வரணும் நம்ம மாவு கிளறும்போது. இந்த மாதிரி நீங்கள் மாவாட்டிட்டிங்கன்னா உளுந்த வடையும் நல்ல புசுன்னு வரும், எண்ணெய் குடிக்காது, வடை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ இதே கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, எண்ணெய் மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு உருண்டை அளவுக்கு மாவு எடுத்து கட்டை விரலில் வச்சு லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு நம்ம மொந்தையாக போடுறதுனால மேலப்பெல்லாம் நல்லா சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது மாவாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை போட்டுடுங்க, கரெக்டாக வரும். ஒரு சைடு வெந்தோடனே வடை அதுவாகவே மேலே எலும்பி வந்துடும். கடாயில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக திருப்பி விடுங்க, கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக திரும்பி வந்துடும். ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துருங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான மொறு உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மெத்தடில் நான் போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு கையில் போடுறதுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் சின்னதாக பிளாஸ்டிக் கவரோ இல்லை வாழை இலையிலையோ தண்ணியோ எண்ணெயோ நல்லா தடவி வச்சுக்கோங்க. அதில் சின்ன உருண்டை சைஸ் மாவு எடுத்து விரலில் தண்ணியில் நனைச்சிட்டு நடுவில் ஓட்டை போட்டு தட்டி விட்டு போட்டு எடுத்திங்கன்னா அந்த மெத்தட்லேயும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். வடை ரொம்ப அருமையாக வரும். நீங்கள் மாவு மட்டும் கரெக்டான பக்குவத்தில் ஆட்டிட்டிங்கன்னா உளுந்த வடை ரொம்பவே சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக உப்பி வருங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் உளுந்த வடை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.